அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் அண்ட் டிப் அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சிட்டா எப்போவுமே எனக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி கொடுக்குறது தான். அவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணி வச்சுருவான். ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுவான். நான் கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம். வீக்கெண்டில் வெளியே போவோம் நாங்கள். மளிகை பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், காய்கள் வாங்குறதா இருக்கட்டும், அப்படி நம்ம வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம டயர்டாக இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீனாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஐட்டத்தை டக்குன்னு நம்ம வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினது. வெளியே தான் வச்சிட்ருந்தேன். எறும்புகிட்டருந்து பாதுகாக்கவே முடியல என்னால். அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கினேன். இந்த நட்ஸ் பாக்ஸை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு தரேன். எலுமிச்சம்பழத்தை நம்ம தனித்தனியாக டிஷ்யூ பேப்பரில் போட்டு ரோல் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கலரும் மாறாது, அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து இந்த காய்ச்சின பாலை சட்டியோடு வைக்காமல் சின்ன ஜாரில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து மசாலா பொருட்கள், சாட் மசாலா, கரம் மசாலாலாம் பாக்ஸோடு வச்சிட்டோன்னா ட்ரேயில் எக்ஸ்பயர் டேட் பார்க்குறக்கு வசதியாக இருக்கும். வெஜிடபிள் பாக்ஸ் காலியாக இருக்குது, நாங்கள் போய் தான் இனி வாங்கிட்டு வரணும். அதனால் ஃப்ரிட்ஜை காலி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு போட்டுட்டோம். சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்தது. ஸ்பென்சருக்கு வந்துட்டு வாங்கிட்டு அதோட தோசை மாவும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி விற்பாங்க. அந்த தோசை மாவும் நாங்கள் 2 பேக்கெட் எடுத்துகிட்டேன். 2 பேக்கெட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.